இது போல் உங்கள் மொபைலை வந்து எப்படி உங்களோட லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் வர பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் மொபைலில் ஈஸியாக வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து விண்டோஸ் 10 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வந்து விண்டோஸ் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து லாஸ்ட் வர பாருங்கள். உங்களுடைய மொபைலில் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஒயர்லெஸ்ஸாக வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து விண்டோஸ் 10 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான ஆப்ஷனை வந்து இன்பில்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கனெக்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலை ஈஸியாக உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்பும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட மொபைல்லையும் சரி உங்களோட கம்ப்யூட்டர்லேயும் சரி. ஸோ எந்த விதமான ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நல்ல சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து கனெக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கனெக்ட்னு டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆப் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஒன் டைம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய மொபைலை நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ சொல்ல போகிறது வந்து ரெட்மி ஃபோன்ஸ். நீங்கள் வந்து ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அனைத்து ரெட்மி ஃபோனுமே பார்த்தீங்கன்னா இதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து ரெட்மி ஃபோன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஃபோன் வந்து எடுத்துக்கிறேன். ஃபோன் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ரெட்மி ஃபோன்ஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த கனெக்டிங் அண்ட் ஷேரிங் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செட்டிங் சர்ச் பாக்ஸில் வந்து ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு ஜஸ்ட் வந்து டைப் பண்ணுங்கள். ஒயர்லெஸ் டிஸ்பிளேன்னு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதன் மூலம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதர் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்ச் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நல்ல காஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் மொபைலை வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மொபைலை ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷோ ஆகும். ஸோ உங்கள் மொபைலில் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல உங்களுக்கு வந்து டிசபிளாக இருக்கும். ஸோ இதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஃபுல் சர்ச் ஆகும். சர்ச் ஆன பிறகு உங்கள் கம்ப்யூட்டரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கம்ப்யூட்டர் ஏதாவது கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் நேம் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்து என்னோடய லேப்டாப்போட வந்து கனெக்ட் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகிருக்கு. காஸ்டிங் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து நம்ம மொபைலில் என்ன பண்ணுறோமோ அது அப்படியே உங்களுக்கு வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணேன்னா வாட்ஸ்அப் வந்து ஷோ ஆகும். ஏதாவது வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் அது அப்படியே நம்மளோட லேப்டாப்பில் வந்து ஷோ ஆகும். எப்பயா நீங்கள் வந்து மேட்ச் எதாவது பார்க்குறீங்க அதாவது மூவி எதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனில் வந்து இருக்கும். ஸோ அதை பெரிய ஸ்க்ரீனில் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லைவ் மேட்சஸ்லாம் நீங்கள் வந்து அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த லைவ் மேட்சஸ்லாம் நீங்கள் வந்து மொபைலில் பார்க்க உங்களுக்கு சின்னதாக இருந்தது அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இதே கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஸ்காட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ புதுசாக அந்த மூவி ஏதாவது ஒரு மூவியை வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது. உங்கள் மொபைலில் எந்த விதமான சவுண்டும் உங்களுக்கு வந்து கேட்காது. உங்கள் லேப்டாப்பில் தான் அந்த சவுண்டு வந்து கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு.
ஸோ இதே போல் ஈஸியாக உங்களோட மொபைலில் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மொபைலில். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.